ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 22 செப்டம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் இண்டஸ்இண்ட் பேங்க், மாருதி சுசுகி, எஸ்பிஐ இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. சிப்லா, விப்ரோ, டாக்டர் ரெட்டிஸ் லேப் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மறுபடியும் விழுந்துச்சு, க்ரூடு கரன்சி, இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 68 பாயிண்ட் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 221 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ ஸ்டில் வந்து நிஃப்டி விழுந்துட்டு தான் இருக்குது. பட்டு அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா 230 பாயிண்ட் விழுந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 159 பாயிண்ட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 68 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சமாக ரெக்கவரி ஆக போகிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ எல்லா பேட் நியூஸுமே வந்து ஓரளவு ஃபேக்டரின் ஆகிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக எந்த பேட் நியூஸும் இப்போதைக்கு இல்லை. பேட் நியூஸஸ் பார்த்திங்கன்னா சைனாவில் எக்கனாமி இன்னும் ரெக்கவரி ஆகலை. அப்புறம் யூஎஸோட ஃபெட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக பேசியிருக்கிறாங்க, அது ஒரு ரீசன். அப்புறம் நம்ம மார்க்கெட்டும் வந்து ரொம்பவே அதிகமான ஒரு பாயிண்டில் இருந்துச்சு. ஸோ அன்ரியலாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் விழுந்துருக்குது. ஸோ இப்படியே மார்க்கெட் வந்து விழுந்துச்சுன்னா வேணால் இன்னும் ஒரு 1900 and 500 வரைக்கும் போகலாம். ஸோ அப்படி போயிட்டு கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த அளவுக்கு அதிகமாக விழுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ரீசனபிள் பாயிண்டில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு 20,000 வரைக்கும் வந்து ரீசனபுளாக வந்து இருக்கலாம் இண்டெக்ஸு. ஸோ அதுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் மார்க்கெட் கண்டிப்பாக பார்க்கும். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 41 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ 2 நாளாக இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. ஏற்கனவே பேங்கிங் செக்டாரில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து எல்லா பேங்க்ஸையுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. அதுவும் இல்லாமல் டெபாசிட்டு ரேட் வந்து ஹையாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுக்கு பிரச்சனையே அதுதான். டெபாசிட்டு பண்ணுறப்போ அவங்க வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் அதே இது அவங்க லோன் கொடுக்குறப்போ, அதாவது பேங்க்ஸ் லோன் கொடுக்குறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து மக்கள் இப்போதைக்கு வாங்குகிற ஐடியாவில் இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து லோன்ஸை அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது குறையிற வரைக்கும் வந்து மக்கள் வந்து லோன்ஸ் அவாய்ட் பண்ணுறது தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா யூஎஸ்லேயும் இப்போதைக்கு அவங்க குறைக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவிலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறையுமாங்கிறது இப்போதைக்கு டவுட்டு தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து பேங்க்ஸை வந்து ப்ரெஷரில் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்ஸ் மேபி இன்னும் கொஞ்ச நாளாக டெபாசிட் ரேட்டை வந்து மறுபடியும் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கம்மி பண்ணும்போது இன்னும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்கை பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து இவங்க இந்த காஃபி டே குளோபல்கிட்ட ஒரு டிஸ்பியூட் இருந்துச்சு. இவங்ககிட்ட காஃபி டே குளோபலுக்கும் இவங்களுக்கும் இடையில் கடன் ரிலேட்டடான சில இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு செட்டில் ஆகிருக்குது இண்டஸ்இண்ட் பேங்கில். ஸோ இதனால் காஃபி டேவும் கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. இப்போதைக்கு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் மாருதி சுசுக்கியை பார்த்தோம் அப்படின்னா மார்கன் ஸ்டான்லி வந்து இதோட டார்கெட் ப்ரைஸை 11,963ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க மாருதி சுசுக்கிக்கு இன்னொரு 1,500 பாயிண்ட் கிட்ட கூடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதுனால மாருதி சுசுகி வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்பிஐ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஒரு 10,000 கோடிக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டு வழியாக அவங்க அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. இதோட கூப்பன் ரேட்டு பார்த்திங்கன்னா அந்த பாண்டுக்கு 7.49%. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ இதை நான் ஆல்ரெடி முந்தின செஷனில் சொன்ன மாதிரி இதோட யூஎஸ் சப்சிடரி ஒன்று இருக்குது யூஎஸில். ஸோ அது வந்து ஒரு 5 அப்சர்வேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்குது எஃப்டிஏட்ட. அந்த எஃப்டிஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிபிள் ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அப்சர்வேஷன்ஸை நாங்கள் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ க்ளோஸாக மானிட்டர் பண்ணுவாங்க.
சிப்லாவோட அந்த சப்சிடரியை. ஸோ மேபி அதில் ஏதாவது ஆச்சுதுன்னா ஸ்டாக் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து விப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ விப்ரோ வந்து ரொம்ப நாளாகவே வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. ஸோ அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணிகிட்ருக்குது கொஞ்சம் நாளாகவே. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அவங்ககிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க சிஎஃப்ஓ நேம் வந்து ஜட்டின் தலால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து சர்ப்ரைசிங்காக அந்த ரெசக்னேஷனை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து கொஞ்சமாக நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கப்படுது விப்ரோவுக்கு. அதனால் விப்ரோ கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேபை பார்த்திங்கன்னா ஒரு 151 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. ஸோ ஒரு ரீசன் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் இன்னொரு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா இவங்க மோதிலால் ஆஸ்வால் வந்து 5240 தான் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேபுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்து இப்போ அது ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. இப்போ 550 கிட்ட இருக்குது. ஒரு 250 பாயிண்ட் வந்து அவங்க கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டு. ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து விழுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து விழுறதுக்கு. அதே மோதிலால் ஆஸ்வால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன் ஃபார்மாவை வந்து பை கால் கொடுத்துருக்குறாங்க. சன் ஃபார்மா வந்து யுஎஸ் சேல்ஸ்னால் அது கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடி பெயின் கேபிட்டலும் டாக்டர் ரெட்டிஸ் லேபும் சேர்ந்து சிப்லாவை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போச்சுது. ஸோ அப்போவே என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை சிப்லாவை வந்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் வாங்கினாங்கன்னா இது டாக்டர் ரெட்டிஸ் லேபுக்கு கொஞ்சம் நஷ்டம் தர ஒரு அக்விசிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி இவங்க வாங்க போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால் கூட இது விழலாம் அப்படின்னும் தோணுது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1326 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 4th கன்சிக்யூட்டிவ் செல். இந்த 4 கண்டினியூஸ் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏறக்குறைய ஒரு 8000 கோடிக்கு மேலே வந்து செல் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா 801 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது 2nd கன்சிக்யூட்டிவ் பை. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா 106 பாயிண்ட் வந்து டவ் விழுந்திருக்குது. S&P 500 நாஸ்டாக்கும் பெரிய அளவில் விழலை எதுவும். ஸோ டவு விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த ஃபெட்டோட ஸ்பீச்சு தான். ஸோ ஃபெட்டோட ஸ்பீச் வந்து ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிடுச்சு. அதாவது அவங்க வந்து என்ன தான் அந்த எதிர்ப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும், அதாவது ரேட் ஹைக்கை பாஸ் பண்ணியிருந்தாலும் நாங்கள் டிசம்பர்லேயே மறுபடியும் ஏற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோடு அவங்க நிப்பாட்டினா கூட ஓரளவு மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கும். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு 1.5 இயருக்கு வந்து நாங்கள் ரேட் ஹைக்கு வந்து பண்ண தான் செய்வோம் அப்படிங்கிறோம். அதாவது அவங்க ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறாங்க அந்த ரேட் ஹைக்கில். அதாவது எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக அவங்க நினைக்கிற அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து விழுற வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான டெசிஷன்ஸை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க கண்டிப்பாக இது கம்பெனிஸை ரொம்பவே பாதிக்கும். கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 1 இயர்கிட்ட ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவங்க வந்து சர்வைவ் ஆகிட்டுருக்குது கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இன்னமும் இன்னொரு 1.5 இயருக்கு வந்து நாங்கள் இதையே கண்டினியூ பண்ணுறோங்கிறப்போ இது கம்பெனிஸை வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் டிசிஷன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக எடுக்க தூண்டும். ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல ரிசெஷன் பயத்தினால பார்த்திங்கன்னா நிறைய புது ஜாப்ஸ் எதுவுமே வரல. நிறைய பேரை வந்து கம்பெனிஸ் வந்து வேலையை விட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இன்னும் ஹார்ஷாக டெசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம். இது கண்டிப்பாக எக்கனாமியும் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூஎஸை நம்பிட்டு இருக்கிற யூஎஸ் அவுட் சோர்சிங் கொடுக்குற மற்ற கண்ட்ரிஸோட ஜாப்ஸையும் அவங்களோட எக்கனாமியும் பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 93.6 இருக்குது. 2 நாளாக நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா ஒரு 0.16 வந்து விழுந்திருக்குது யூஎஸ்டி அகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. ஜேபி மார்கனும் சேஸ் அண்ட் கோவும், அதாவது ஜேசி மார்கனோட சேஸ் அண்ட் கோ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸை வந்து குளோபல் இண்டெக்ஸில் வந்து சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்தியா வந்து ஜேபி மார்கனோட அந்த குளோபல் இண்டெக்ஸில் சேர்த்தது வந்து ஒரு ரொம்பவே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் இது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை கொடுத்துருக்குது.
ஸோ இதனால் நம்மளோட இந்தியன் ருப்பியும் லாபமுடைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவும் ஒரு காரணம், இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆனது இன்றைக்கி. இந்த மாதிரி சேர்க்குறப்போ நிறையா ஃபாரின் இன்ஃப்ளோஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குளோபல் இண்டெக்ஸில் இந்தியாவை சேர்க்குறதுனால. ஸோ இது ஃப்யூச்சர் டேஸில் தான் இன்னும் தெரியும், இது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் எப்படி மூவ் ஆகுது, ஸோ எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தெரியும். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.